ஐயா வணக்கம். நான் மலைக்கோர இனத்தை சேர்ந்தவன். என் தொழில் வந்து கூடை பின்னுதல், மூங்கில் கூடை பின்னுவோம். மற்றபடி கூலி வேலைக்கும் போவோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு பசங்களை படிக்க வச்சேன். இந்த பாப்பா வந்து 12வது முடிக்கும் வீட்டில் தான் இருக்கான். இவன் வந்து 10th முடிச்சிருக்கான். அதாவது வந்து என்னன்னா ஜாதி சான்றிதழ் கேட்க போனேன். ஸ்கூலுக்கு 481 மார்க் எடுத்திருக்கான் அந்த பாப்பா. நான் போய் கேட்டதுக்கு முதலாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாதிரி ஸ்கூல், மாதிரி பள்ளி தானே பாப்பா, மாதிரி பள்ளியில் வந்து சீட்டு கிடச்சிக்குது உங்கள் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. போயிட்டு என்ன பண்ணேன், டிசி வாங்கிட்டு போய் சேர்த்தனேன். அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்த பேர் என்ன பண்ணேன், ஜாதி சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கூலில் சேர்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வந்து மனு போட்டேன். மனு போட்டதுக்கு இந்த சிஎம்சிஎலுக்கு மனு போட்டேன். அதாவது என் பிள்ளைங்க படிப்புக்காக ஜாதி சான்றிதழ் வேணும் அப்படின்னு மனு போடுறதுக்கு அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. என்ன காரணம்னா ஜாதி சான்றிதழ் இல்லை. எதனால் இல்லை? எனக்கு இல்லை. அதாவது வந்து உங்கள் அப்பாவதோ உங்கள் அண்ணன்தோ உங்கள் தம்பிதோ அப்படி யாராவது இருந்தால் ரிலேஷன்ஸ் முறையில் இருந்தால் கொடுங்க, நான் தரேன்னாங்க. அதாவது வந்து எங்கள் அப்பாவும் படிக்கலை, நானும் படிக்கலை. நாங்கள் படிக்கணுன்றதுக்காக தான் எங்கள் பள்ளிங்களை வந்து படிக்க வச்சேன். அவங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் இல்லை. இப்போ இல்லாததுக்காக என்ன பண்ணணும்? இப்போ பாப்பா வீட்டில் இருக்காங்க. 481 மார்க் எடுத்தான். எனக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வந்திருக்கேன். நீங்கள் மனு எடுக்கணும். எனக்கு ஜாதி சர்டிஃபிகேட் வேணும். அது நீங்கள்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணுங்க. என் பேர் நேத்ராவதி. நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கலர்பதி வில்லேஜ் சார். நான் வந்து 10th 481 மதிப்பெண் எடுத்துருக்கேங்க சார். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நான் தாங்க சார். எனக்கு வந்து மாடல் ஸ்கூலில் சீட்டு கிடச்சிச்சிங்க சார். ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஜாதி சான்றிதழ் இருந்தாதான் நான் சேர்த்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க சார். அப்ளை பண்ண போனால் அப்பா அது கொடுங்க அம்மா அது கொடுங்கன்றாங்க. அப்பா அம்மா யாரும் படிக்கவே இல்லைங்க சார். எங்கள் வீட்டில் எல்லாரும் படிச்சுட்டு 10th 12th நிற்கிறாங்க சார். ஏன்னா மேல் படிப்புக்கோசரம் ஜாதி சான்றிதழ் இல்லை, அதனால படிக்க முடியலைங்க சார். ஜாதி சான்றிதழ் கொடுங்க சார். நிறையா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்குங்க சார், கிருஷ்ணகிரி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் எல்லாருமே. நிறைய பேர் இருக்காங்க சார். எங்க குடும்பத்திலேயே 3 பேர் இருக்காங்க சார்.